அல்லாஹ்வுடைய பாதையில் இராணுவத்தில் சேர்ந்து ஒரு நாள் நீங்கள் காவல் காக்கும் பணி நீங்கள் செய்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில், அதாவது வீட்டில் 70 வருடம் தொழுவதை விட உங்களுக்கு சிறந்தது. அது லைலத்துல் கதர் 80 வருடமா, அதை விட சிறந்ததுன்னு வந்துருச்சு பாருங்க. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுவதும் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லவும் ஆசைப்பட மாட்டீர்களா? ஏப்போ நீ போய் தங்கணுங்கிற, எல்லாம் உன்னை மன்னிக்கணும், சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் உனக்கு கிடையாதாங்கிற. அப்போ இது ரெண்டும் இல்லை அப்படின்னா ஒதுங்கி தாராளமாக போகலாம், சொசைட்டி விட்டு ஒதுங்கி. புரியுதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ரசூலா சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் 2 முறை பால் கறக்கும் அளவுக்கு அளவிற்கு பாடுபடுவாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. ஒரு பீச்சு அடித்து இன்னொரு பீச்சு அடிக்கிறோம்ல, இந்த பால் இப்படி 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 அடிப்போம். இந்த 2 டைம் இந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஒர்க் பண்ணினா உனக்கு சொர்க்கம் கடமையாயிருச்சுங்கிறேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஒரு தீன் இருக்குன்னு விளங்கணும், அதுக்காக செயல்படணும்னு தெரியணும், அதுக்காக முடிவு நீ ஸ்டெப் எடுத்து வச்சினாலே உனக்கு சொர்க்கம் கடமைங்க. அப்போ தீமை எதிர்த்து போராடுறது நமக்கு மிக முக்கியமான கடமை. அப்போ உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கும் நமக்கு என்னது, அப்படியே பேசுனா அடிச்சிருவாங்க கொன்னுருவாங்கன்றது நம்ம ஒதுங்கி போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இன்னொரு ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, யார் மக்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து மக்கள் தரும் சிரமங்களை சகித்து கொள்கிறாரோ அவர் மக்களுடன் சேராமல் மக்களுடன் சிரமங்களை விட்டு ஒதுங்கி வாழ்பவரை விட சிறந்தவர் ஆவார். மக்கள் மத்தியில் வாழ்பவர், மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்பவரை விட யார் சிறந்தவர்? மக்கள் மத்தியில் வாழ்பவர் சிறந்தவர். மக்களுடைய அந்த சிரமங்களை சகிச்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்ம வண்டி நிறுத்துவோம், அதே தனியாக நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கசகசெல்லாம் இருக்கணும். அப்போ தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒருத்தர் இருக்கிறது தெரியும், அவன் தொந்தரவு என்னன்னு தெரியும், அவனுக்கு தேவை என்னன்னு தெரியும், அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில் 2507, இப்னு மாஜால 4032. இன்னொரு ஹதீஸ் என்ன அப்படின்னா, சொர்க்கம் அழைக்கப்படும் மறுமை நாளில். சொர்க்கம் அல்லாஹ் கொண்டு வர சொல்லுவான், அதன் முழு அழகோடு அது கொண்டு வரப்படும். ஃபுல் டெக்கரேஷனில் சொர்க்கம் கொண்டாந்து வரும். எனது அடியார்களில் எனது பாதையில் பாடுபட்டவர்கள், சிரமம் படுத்தப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களே என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறுவான் அல்லாஹ். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? என் பாதையில் வேலை செஞ்சவங்க, சிரமம் தரப்பட்டவர்கள், என் வேலை செஞ்சாங்கல்ல, அதுக்காக இவனை டார்ச்சர் பண்ணாங்களா அவங்க, அதுக்கப்புறம் கொல்லவும் பட்டாங்க, அந்த குரூப்பு, இந்த குரூப்பை எல்லாம் கூப்பிடு. வேலை செஞ்ச குரூப்பு, சிரமப்படுத்தப்பட்ட குரூப்பு, கொல்லப்பட்ட குரூப், இந்த குரூப்பை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொர்க்கத்தை எடுத்து அல்லாஹ் கொடுப்பான். கேள்வி கணக்கு இல்லாமல் இதில் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். எவ்வளோ பெரிய பாக்கியம் இது! ஒன்றும் கிடையாது. போ ஃபஸ்ட்டு சொர்க்கத்தில் உனக்கு தான் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துருவான். உடனே மலக்குகள் கேட்பாங்க, இறைவா, நாங்கள் இரவு பகலாக உன்னை துதித்து கொண்டிருந்தோம், எங்களை விட சிறப்பித்து விட்ட இவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. என்ன அல்லாஹ் எங்களை விட இவ்வளோ சிறப்பு, இவ்வளோ மரியாதை கொடுக்குற, இவ்வளோ இவங்களை